ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம மஸ்னக்குடியோட ஃபைனல் டே 3. ஸோ நேற்று நம்ம அந்த ஸ்லாட், அந்த ஃபைனல் சஃபாரி ஸ்லாட்டை விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்லாட் 6:30 AM பிடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் மஸ்னக்குடியிலேருந்து கிளம்பிட்டோம். முதுமலை வந்தாச்சு. ஸோ அந்த ரிசப்ஷன் சென்டருக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த சஃபாரிக்கு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் நாங்கள் நேர்லேயே வந்துட்டோம். ஸோ அந்த ஜிப்சி சஃபாரின்னு சொல்லிட்டு அதோடய சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 4200 அந்த ஜிப்சி சார்ஜஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு 130 ரூபா இந்தியன் சிட்டிசன்னாக இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு ஒன்று இருக்குங்க, அந்த பஸ்ஸு குட்டி வேன் மாதிரி. ஸோ அதை ஐ திங்க் 350 rupees 370 rupees பர் பர்சன் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது சீசன் அண்ட் அந்த டைம் அந்த ரூட் மாறிக்கிட்டே இருக்குமாமா. ஸோ இவங்க ஒரு ஃபாரஸ்ட்குள்ளரே 3 to 4 ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் வெதர் கண்டிஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி ரூட்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்களாம். ஸோ ஒரு வாட்டி நம்ம போகிறப்போ வித்தியாசமான ஒரு ரூட்டில் போகலாம். ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா அனிமல் சைட்டிங்லாம் பியூர் லக்குங்க. ஸோ நம்ம ஃபாரஸ்ட் என்ட்ரு ஆகியாச்சு. செம்ம அந்த ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அந்த அந்த பேர்ட் சத்தம், ஒரு காமாக அந்த வண்டி சத்தம் எதுவுமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லாட் இல்லை. ஸோ ஜிப்சி அது ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம். இங்கே நாங்களே பெரிய குரூப் இல்லை. ஸோ ஃபில் ஆகிடுச்சு, டக்குன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், மான், எங்கே போனாலும் மானை பார்த்துடலாம். சூப்பரான ரைடுங்க. இன்றைக்கி நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைகரை பார்த்துருவோமோன்ட்டு. ஆக்சுவலி சொல்லுவாங்க நம்ம சம்மர் டைம்லலாம் அது தண்ணி இல்லாமல் வெளியில் வருமாமா, இப்போ சைட்டிங்ஸ் ஜாஸ்தியாகும். இப்போல்லாம் நல்லா மழை இருக்குது இல்லைங்களா, நல்லா ஜாலியாக உள்ளே உட்காந்துட்டு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமாமா. ஸோ சைட்டிங்ஸ் ரேர். பட் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங் ஸ்லாட்ஸ்லாம் கொஞ்சம் சைட்டிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று இதே டைமுக்கு இங்கே லெப்பர்ட்ஸ் பார்த்துருக்காங்க, டைகர்ஸ் பார்த்துருக்காங்க. எலிஃபேண்ட்ஸ் யூஸ்வலாக எல்லா டைமும் பார்க்குறது தான். ஆக்சுவலி இந்த முதுமலை காடு பயங்கரமான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ இது அந்த சைடு பார்த்திங்கன்னா கர்நாடகா, அந்த சைடு கேரளா, இந்த சைடு நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. ஸோ மூணுமே சேர்த்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி ஒரு ஏரியா. ஆக்சுவலி இந்த இது ஒரு 5 ஈக்கோ ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க. மாய்ஸ்ட் ரீஜனாக, ட்ரை, அதுக்கப்புறம் தார்ன் ஃபாரஸ்ட் முள், அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க, மவுண்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஈக்காலஜிக்கல் இது மாதிரி பிரிச்சிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்டை. ஆக்சுவலி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சைட்டிங்ஸ் இருக்கும். இங்கே ஏகப்பட்ட இந்த உயிரினங்கள் இருக்குது. அதில் மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் இந்த வல்ச்சர், அதாவது இந்த ஒயிட் ட்ரம்ப்ட் வல்ச்சர், லாங் பில்ட் வல்ச்சர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஐ திங்க் அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இங்கே இருக்காமா நம்ம ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த பாம்பு புத்து மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த டர்மைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கட்டும். அது யூஸ்வலாக அது அந்த நிறைய அந்த மண்ணில் செஞ்சுருக்குமா உள்ளதான். ஏன்னா இது எப்போவுமே மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வச்சுட்டே இருக்குமாமா. ஸோ ஈவன் ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வந்தால் கூட அது ஒரு பிரேக் பண்ணி விட்ருமா, அது பரவாமல் தடுத்துருமாமா. அதுக்கப்புறம் இங்கே நிறையா காட்டுவாசிகள்லாம் இருக்காங்க உள்ள ட்ரைபல்ஸு. இன்னும் அதுவும் அவங்களோட மெயின் வேலையை அந்த தேன் எடுக்கிறது தான். தேன் எடுத்து அந்த மலை தேன் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்தால் வருது. இது செம்ம ரெஸ்ட்ரிக்டடுங்க. ஸோ நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்பப்போ ரோந்திலே இருப்பாங்களாமா இந்த ஏரியாலலாம். ஸோ ஹண்டிங் இங்கெல்லாம் ட்ரோன்ஸே அலோடு கிடையாதுங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் எப்போவுமே விடவே கூடாது. ஸோ ஆல் ட்ரோன் பைலட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. அது கேஸே நம்மளுக்கு ஃபெயில் ஆகும். ஆக்சுவலி இந்த
முதுமலை ஃபாரஸ்ட்டை நீங்கள் வந்து 360 டிகிரியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ நீங்கள் டிவிலேயோ இல்லை நீங்கள் வந்து மொபைலில் பார்க்கலாம். 360 டிகிரிஸ் நீங்கள் அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரியே பார்க்கலாம். அது உங்கள்கிட்ட வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்லாம் இருந்தால் அதை போட்டு பாருங்கள், நிஜமாலே அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். செம்மையாக இருக்குங்க, மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த ரைடு. அந்த மூலிகை ஸ்மெல், ஒரு மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ஸ்மெல் இருக்குல்ல, செம்ம ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது. நான் கூட தூக்க கலக்கத்தில் ஏஞ்சி வந்தேன், அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணோன்னே செம ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வாட்ச் டவர் மாதிரி இருக்குது, ஆனால் அதை பூட்டி வச்சுருக்காங்க, ஸோ நம்மளால் போக முடியாது. பட் பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரீஜனில் ஆக்சுவலி அனிமல்ஸ் மோஸ்ட்டாக வராது, எல்லாம் அந்த தூரத்தில் அப்படி தான் சொன்னார். உள்ளே பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸுங்க, வேறு லெவல். அந்த சவுண்டு சுற்றி ஆளுங்களே இல்லை, காட்டு அந்த பேர்ட் சவுண்டு அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் சூப்பராக கேட்டுச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் தனியெல்லாம் போகலங்க, கைடு இருக்காங்க. ஸோ இஃப் எனிதிங் அனிமல்ஸ்லாம் வந்தால் கூட அவர் பார்த்துப்பார். மோஸ்ட்டாக இங்கே வராது அப்படின்னா சொன்னாங்க, மழை தான் விட்டுருக்காங்க பாருங்க, இங்கே தடுப்பு சுவரெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மோஸ்ட்டாக வராது. பட் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 2 வாரம் முன்னாடி அந்த ஆப்போசிட்டில் தெரியுது இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு கல் மேலே வந்து டைகர் படுத்துட்டு இருந்துச்சாமா, ஒரு வீடியோ காமிச்சார். ஸோ அவர் இங்கே ஏகப்பட்ட வாட்டி போயிட்டு வந்துட்டுருக்காருல்ல, ஸோ அவருக்கு தெரியும் ஸோ எங்கே மோஸ்ட்டாக இருக்கும் இருக்காதுன்னு. மோஸ்ட்டாக எல்லாமே லக்கு தான். பட் அந்த ரீஜன் இப்போ நாங்கள் போகிற வழியிலே இங்கெல்லாம் வந்து டைகர்ஸ் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லுவார். ஸோ நாங்கள் இப்போ வரைக்கும் டைகர்ஸ் எதுவும் பார்க்கல, பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே காட்டுக்குள்ளே ஒரு வாக் போனோம். அவர் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன், நீங்கள் அப்படியே ஏறிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ நாங்கள் அப்படியே போகிறோம். விதவிதமான பேர்ட்ஸ்லாம் பார்த்தோங்க. அந்த குரங்கு அதெல்லாமே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். நாங்கள் போகிற வழியிலே மானெல்லாம் நல்லா துள்ளி குதிச்சு அப்படியே டக்குன்னு கிராஸ் ஆகிப்போம் வண்டியை பார்த்துட்டு. அது இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட் இல்லை, ஸோ நைட்டு ஃபுல்லாக வண்டி எதுவும் வந்திருக்காது. டக்குன்னு நம்ம வர ஆரம்பிச்சோன்னே இப்போ எல்லாம் அலர்ட் ஆக ஆரம்பிக்கும். துள்ளி குதித்து விளையாடும் மான்கள். அதுக்கப்புறம் தாங்க செம்ம சைட்டிங். ஒரு அம்மா யானை அதோட குழந்தை ஜாலியாக வால் ஆட்டிக்கிட்டு ஒரு ரிதமிக்காக நின்றுட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மார்னிங் வந்தோடனே வழக்கம் போல் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் நம்ம பாய்ஸ், இவங்களெல்லாம் நான் இப்படி பார்ப்பேன்னு நினச்சி பார்த்துருக்கேன். பட்டு இப்போ நேரில் பார்க்கப்போ ஏய் தகப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுப்பாக பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பு வருது, ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் நிலான்னு பாருங்கள், இவங்க பாருங்கள் மாடை இதை காமிச்சு சாப்பிட வச்சுட்ருக்காங்க ஃபுல்லாக. எனக்கு ஒரே குஷி. அதுவும் இந்த மார்னிங் அந்த ஃபாரஸ்ட்லலாம் என்ன குதி, அவ்வளோதாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாமே இந்த ரீஜனில் கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பேக்லாம் பண்ணிட்டோம். ஸோ செக் அவுட் பண்ணுறது தான் அப்போ வேலை. போகிற வழியில் எலிஃபென்ட்ஸ், நாங்கள் ஆக்சுவலி கரடி வேறு பார்த்தோங்க அங்கே ஒரு இடத்துல. பட் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு, கரடி பார்த்தோம். ஸோ இப்போ பிளான் வந்து மைசூர் போயிட்டு ஆக்சுவலி எல்லோரும் ஒரு டேரக்ஷனில் போகிறோம். ஸோ நான் பாலகார்த்திலாம் வந்து ஹொசூர் சைடு அந்த வெளில போகிறோம், அவன் அப்படியே சவுத் சைடு போகிறான். அருண் மது வந்து லீவ் இல்லாதனால அவங்க மத்தியானம் ட்ரெயின்லேயே போகிறாங்க, அந்த சதாப்தி ட்ரெயினில் மைசூர்லேருந்து. ராமநாதன் அவங்க ஒய்ஃப் பார்த்தானா வந்து நைட்டு கொஞ்சம் அந்த மைசூர் நைட் லைட்டை பார்த்துட்டு நைட்டு சென்னை ட்ரெயின் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒரு ட்ரெயின்
ஸோ இப்போ மைசூர் ஜங்ஷன் போயிட்டு ஒரு காரை ஒப்படைச்சிட்டு இன்னொரு காரை நாராயணன் ஒப்படைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். வந்தாச்சு மைசூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இப்போ போயிட்டு அருண், மது, நிலானுக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே வந்து குட்டியாக ஒரு குட்டி லஞ்ச் அதை மட்டும் போட்டுட்டு நம்ம ட்ரெயினுக்கு ரெடியாக வேண்டிட்டோம். இதாங்க மத்தியானம் சதாப்தி. இது மத்தியானம் கிளம்பி நைட்டெல்லாம் வந்து சென்னை சென்ட்ரல் போயிடுங்க இது. ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எல்லாம் நம்மளுக்கு டாட்டா காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி என்னன்னு பார்க்குறான். இதுதாங்க அடிக்கிறதான் வேலையை. அவ்வளோதாங்க, அஃபிஷியலி ட்ரிப் வந்து அப்படியே எண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிப். ட்ரெயினும் கரெக்டாக டைமுக்கு எடுத்துட்டாங்க. இதோ இவங்க நெக்ஸ்ட்டு பாலாக்கு வந்து இன்னொரு 2 hours கழிச்சு தான், 2 to 3 hours கழிச்சு தான் ட்ரெயின். அவங்களுக்கு நைட்டு தான். ஸோ நம்ம அப்படியே டாட்டா சொல்லிவிட்டு நம்மளுடைய ட்ரெயின் போய் பிடிக்க வேண்டியதான். நம்மளது வந்து இப்போது ஹொசூர் போகிறேன் ஆக்சுவலி, என் சொந்த ஊருக்கு. ஸோ மைசூர் எக்ஸ்பிரஸ், இந்த மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இப்போ அது கடலூர் போர்ட் வரைக்கும் போகும். அந்த ட்ரெயினில் சீட்டு கிடச்சிது. ஸோ புக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நாராயணன் ஏற்றியோட வந்தான். நமக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு நம்ம சீட்டில் போய் உட்காருவோமா. ஆக்சுவலி மோஸ்ட்டாக இந்த பெங்களூர் போகிறவங்களாம் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறுவாங்க. மோஸ்ட்டாக இந்த மைசூர் பெங்களூர் ரூட்லலாம் அப்படி தான். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான். ஸோ அது பகல் இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துப்பாங்க அவங்க. நம்ம அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் ரசிச்சுட்டு, அது எடிட்டிங் ஒர்க் இருந்தது அதையும் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ரீல்ஸ்லாம் சும்மா எடுத்துக்கிட்டு, அது ஹெட்ஃபோன்ஸை போட்டு அந்த ட்ரெயின் விண்டோவில் அப்படியே உட்காந்து ஜாலியாக இருக்கும் அந்த ரைடு. அவ்வளோதாங்க, நம்ம ஹொசூர் ரீச் ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புங்க. நீங்கள் அடிக்கடி நான் 360 வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி நீங்கள் சுற்றி நீங்கள் அந்த பிளேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரிமோட்டு சுற்றி, ரிமோட்லேயே அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி 360 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியும் அடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் vlog இருக்குது. வந்தாச்சு நம்ம சொர்க்க பூமி ஹொசூருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.